சென்னை விமான நிலைய கார் பார்க்கிங்கில் அமைந்துள்ள திரையரங்கை தொடர்ந்து செயல்பட அனுமதிக்க கோரி தனியார் நிறுவனம் அளித்த விண்ணப்பத்தை பரிசீலிக்கும் வரை திரையரங்கை மூடுவது தொடர்பான விஷயத்தில் தற்போதைய நிலையை நீடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் திரையரங்கம் தொடர்ந்து செயல்பட அனுமதிக்க கோரி அளித்த விண்ணப்பத்தை பரிசீலிக்கும்படி விமான நிலையங்கள் ஆணையகத்துக்கு உத்தரவிட வேண்டும் என தனியார் நிறுவனம் தரப்பில் வாதிடப்பட்டது. விமான நிலையங்கள் ஆணையத்தின் தரப்பில் விமான நிலைய வளாகத்தில் திரையரங்குகள் அமைக்க அனுமதி இல்லை என பதிலளிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி தனியார் திரையரங்கின் விண்ணப்பத்தை பரிசீலிக்கும் வரை தற்போதைய நிலையே நீடிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு ஃபைபர் படகு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. படகு போட்டியை திருவள்ளூர் MP சசிகாந்த் செந்தில், பொன்னேரி MLA துரை சந்திரசேகர் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். படகு போட்டியில் முதலாவதாக வந்த காட்டுப்பள்ளி குப்பம் பகுதியைச் சேர்ந்த படகு உரிமையாளருக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசும் கோப்பையும் வழங்கப்பட்டது. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.